உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் இப்போ எங்க போவேன்? அப்பா கிட்ட போனாலும் என்ன நினைச்சு அவரு ரொம்ப அழுவாரு. என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன். பவித்ரா மாதிரி இருக்கா? ஏன் ரோட்ல நின்னு அழுதுட்டு இருக்கா? என்னன்னு பார்க்கலாம். கையில் வேற வராங்களே, நம்ம பிரச்சனை தெரிஞ்சா அப்புறம் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடும். நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம். பவித்ரா, கையல் எப்படி இருக்கீங்க? எங்க போயிட்டு இருக்க? சும்மாதான் இங்க அப்படியே. எங்க போயிட்டு இருக்க நீ? அது பவித்ரா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ அழுதுகிட்டு எங்க போயிட்டு இருக்க? ஐயோ கையல், நான் இதுக்கு அழணும். நீங்க தான் என் வாழ்க்கையை காப்பாத்தி என்ன நல்லபடியா வாழ வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் நான் ஏன் அழ போறேன்? நான் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி நின்னு வேண்டிட்டு தான் அழுவாங்க. நீ எப்படி கோயிலுக்கு போற வழியிலேயே அழுதுட்டு போயிட்டு இருக்க? அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுதான் பட்ட. பரவாயில்ல, நல்லா நடிக்க கத்துக்கிட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல கையல், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். போதும், என்கிட்ட மறைக்கணுங்கிற பேர்ல உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்காத. இந்த பாரு, என்கிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என் பெரியப்பா பெரியம்மாவை பத்தி நல்லா தெரியும். இப்போ உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? பவித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவங்க கிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் மறைக்கல கையல். நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனைய போவோம் நீங்க அந்த குடும்பத்தை கூட சேர்த்து வச்சு நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட மறுபடியும் அந்த குடும்பத்தாளுங்க பிரச்சனை பண்ணி என்ன நடு ரோட்ல விட்டுட்டாங்கன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் கையல்? ஏற்கனவே உங்களுக்கு சூர்யாங்கிறவரு பிரச்சனை கொடுக்கறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல ஏன் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி உங்களை மேலும் காயப்படுத்த வேணாம்னா நான் சொல்லாம தயங்கின கையல். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? நீயும் என் குடும்பத்துல ஒருத்தி. உன்னை சுப்பிரமணி கூட சேர்த்து வச்சுட்டா அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சது. இனி நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு நீ நினைச்சிட்டியா? ஐயோ அப்படிலாம் நினைக்கல கையல். அப்புறம் என்ன நினைச்ச? முதல்ல நீ என் ஃப்ரெண்டு, இப்போ அதுக்கும் மேல உன்னை அப்படியே விட்டுட முடியுமா என்ன? இந்த பாரு, அழுததெல்லாம் போதும். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இல்ல கையல், இதுக்கு மேல என்னாலங்க வர முடியாது. ஒவ்வொரு தடவையும் என் மனசை நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பேசினாலும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால முடியாது கையல். பவித்ரா, நீ என்ன தப்பு பண்ணன்னு இப்படி ஓடி ஒளியணும்? நாம இப்படி பயந்து ஓடுறதுனாலதான் அவங்க நம்மள துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஓட விடணும். நான் சொல்றத கேளு. இதுக்கே நீ உடைஞ்சு போய் உட்கார கூடாது. அவங்க இதை விட பயங்கரமானவங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. பயம்தான் நமக்கு எதிரி. அதை தூக்கி போட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என்ன கம்மியா இருக்கே, வேற இருக்கான்னு பாப்போம்.
ஐயோ, மூடிய திறந்ததுல கொட்டிடுச்சே. அத்தை பார்த்தா கத்துவாங்களே. ஐயோ, அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடணும். அட ஆமா, ரிசப்ஷன்ல டிஜே செட்டப்லாம் இருக்கு. இங்க பாரு, நீயும் வந்துரு. நாம அப்படி போடு போடுங்கிற பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா குத்தாட்டம் ஒண்ணு போட்டுட்டு வருவோம். ஆ, 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 அம்மா. ஐயோ, அம்மா. அம்மா வலிக்குது. ஐயோ, ஐயோ. என்னங்க இங்க வாங்களே. டேய் சுப்பிரமணி, ஐயோ சீக்கிரம் வாடா. ஆர்த்திமா என்னமாச்சு? ஐயோ, ஆர்த்திமா ஆர்த்தி. என்ன இது? என்னாச்சு? கீழ ஒரே ஆயில கொட்டி கிடக்கு. யார் இது கொட்டினது? பாத்து எந்திரிடா. நீ எப்படிடா விழுந்த தங்கம்? எப்படிமா விழுந்த? அப்பா தெரியலப்பா. நான் வர வழியில யாரோ வேணும்னே என்னைய ஊத்தி சரி சரி வச்சிருக்காங்கப்பா. கொஞ்சம் பொறுத்துக்க. எந்திரி வா டேய் சுப்பிரமணியம் மலமாடி தூக்குடா. பாத்துக்கிட்டு நிக்கிறியே. தூக்கி அப்படி உட்கார சரிடா. வேண்டாம். எந்திரிமா. மெதுவா எந்திரி. மெதுவா வா. மெதுவா மெதுவாமா. ஒண்ணு ஐயோ. வா வா வா. பாத்துமா. பாத்து பாத்து. ஏம்மா இப்படி பண்ண? மெதுவா. பாத்து வரக்கூடாதா? பாத்து பாத்து. நான் இப்ப என்ன அப்படியே சோஃபால உட்கார வைங்க. ஐயோ, பாத்து பாத்து உட்காருமா. உட்காருமா. பொறுமையாடா. ஐயோ, ஐயோ. கால கால அம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. பாக்குறேன் என்னாச்சு நான் பாக்குறேன். கொஞ்சம் டேய் பொறுத்துக்கமா. டாக்டர் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. கொஞ்சம் பொறுத்துக்க. சரியாயிடும். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னன்னு பாக்குறேன். அழாத ஆர்த்தி. சரியா போயிடும். ஆர்த்தி, கொஞ்சம் பொறுத்துக்கடி. அத்தை, பொறுத்துக்க. ஆர்த்திக்கு என்னாச்சு? ஏய், இது யாரடி பார்த்த வேலை இது? ஆ? கொஞ்சம் பொறுத்துக்க. ஏய், உண்மையை சொல்லு. நீ தானே என்னைய ஊத்தி என் மகளை விழ வச்ச. அத்தை, நான் வேணும்னே என்னைய கொட்டல. ஆ? அப்பா இவதான். கை தவறி பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அத துடைக்கதா மாப் ஸ்டிக் எடுக்க ஸ்டோர் ரூமுக்கு போனேன். ஏய், குடிய கெடுக்க வந்தவளே, பொய் சொன்ன உன்னை குறவளைய கடிச்சு கொன்றுவேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுடி, நீ என் மகளை பழி வாங்கதா திட்டம் போட்டு இத பண்ணிருக்க. நடக்க இருக்கிற கல்யாணம் நிக்கணும்னா ஆர்த்தியோட இடுப்பெலும்ப உடைக்கணும்னு கயல் சொல்லிருப்பா. அதான் ஆர்த்தி வரத பார்த்து நேக்கா எண்ணெய ஊத்திருக்க. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இது தெரியாம நடந்த ஒரு விஷயம். ஓஹோ, தெரியாம பண்ணிட்டேன் நீலி கண்ணீர் வடிச்சா நாங்க அதை நம்பிடுவோமோ? அடியே, நீ நடிச்ச ஆளை ஏமாத்துற நாடகக்காரின்னு உன்னை பார்த்த அன்னைக்கே நான் கணிச்சிட்டேன்டி. ஐயோ அத்தை, ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ கையிலோட கூட்டாளின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க நடக்கிற அத்தனையும் ஒண்ணு விடாம நீ அவகிட்ட சொல்ற. சத்தியமா கிடையாது அத்தை. நான் கையில் கிட்ட போன் எல்லாம் பேச மாட்டேன் அத்தை. நம்பிட்டேன். டேய் சுப்பிரமணி, நீயும் நம்பிடுறா. ஏண்டி, ஆக்குற சோத்தல நேரம் தவறாம நீ தானே நல்லா அள்ளி கொட்டிக்கிற. அப்புறம் ஏண்டி விசுவாசத்துல கையல் கிட்ட காமி